சொல்லுங்க சாமி, இந்த அவமானப்படுத்தியவர்களுக்கு கர்மா என்ன மாதிரி தண்டனை கொடுக்கும்? காலம் உங்களை தண்டிக்காம விடவே விடாது. எந்த ரூபத்திலேயாவது அதே வலி வேதனையும் நீங்க அனுபவித்தே தீருவீங்க. அந்த இறக்கும் போது அவன் பட்ட அவமானம் நினைத்து அவன் சாகும் போது 8 தலைமுறைக்கு அந்த கர்மா அவளை விடவே விடாது. நீங்கள் செய்த வினை என்று இருந்தாலும் அது உங்களை வந்து சேரும். இந்த அவமானப்பட்ட சாதாரண விஷயம் இல்லையா? அவமானம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்தி விட்டுட்டீங்கன்னா அந்த திருப்பி உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள் மிகப்பெரிய அவமானமா இருக்கும், சாதாரணமாக இருக்காது. இந்த பணத்தால் அவமானப்பட்டவர்கள் கர்மா அவங்களுக்கு எப்படி வேற? திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுத்தும், குடும்ப உறவுல சிக்கல் ஏற்படுத்தும், குழந்தை இல்ல தன்மை ஏற்படுத்தும். பணம் பேர் புகழம் எல்லாம் இன்னைக்கு கூட நாளைக்கு போயிடுங்க, யாருக்குமே எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஒரு பதவியில இருப்பாங்க, கீழே இருக்கும் இல்ட்ரீட் பண்றது. அந்த ஆன்மா வலி வேதனை எப்பப்பெல்லாம் சந்திக்குதோ அப்பெல்லாம் உங்க குடும்பத்துல தேவையற்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தே தீரும். அந்த குடும்பத்துல அடுத்தடுத்து அந்த சார்ந்த குடும்பத்துல அகாலம் தொடர்ச்சியா அடைக்கும். சாமி, நான் அவமானப்பட்டேன், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, இப்ப நான் என்ன செய்யணும்? பழைய கர்மாவுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக தான் உறவு முறைக்குள்ள ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. கணவர் மனைவியை எந்த இடத்துல போனாலும் விட்டு கொடுத்து அவமானப்படுத்துறது, மனைவி கணவனை சேமா ட்ரீட் பண்றது, இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க குடும்பத்துல என்ன நடக்கும்? L4, L5 உள்ளிட்ட தண்டுவட கோளாறு, அப்புறம் மூட்டு தேய்மான கோளாறு, அப்புறம் ஹெர்னியா அறுவை சிகிச்சை தேவையே இல்லை. ஸ்ரீ போகரின் சுகாலயா ஆயுர்வேதா ஹெல்த் ரிசார்ட். வசியம், மோகனம், ஆக்ருஷ்ணம் ஸ்ரீ குருவின் சிறப்பு ஆன்லைன் வகுப்பு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் மாற்றங்களை உருவாக்க ஆன்மீக ரகசிய வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் புதிய கதவுகளை திறக்க இன்றைய தொடர்பு கொண்டு வகுப்பில் இணைந்திடுங்கள். சுகமே சொல்ல சாமி. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. சாமி, நிறைய உறவுகள் நம்மகிட்ட பேசும்பொழுதும் சரி, ஒரு மெசேஜ் பண்றப்பையும் சரி, மெயில் பண்றப்பையும் சரி, சாமி எங்க அப்பா என்னை அவமானப்படுத்திட்டாரு, இல்லை எங்க கணவர் என்னை மதிக்கவே மாட்டாரு, எந்த இடத்துக்கு போனாலும் அவமானப்படுத்துறாரு, எனக்கு இம்மிடியேட் பாஸ் எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்துறாரு, இதுக்கு ஒரு வழியே இல்லையா, அதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு கேட்குறாங்க. நான் யோசிச்சேன், சரி இது ஒரு தலைப்பா வைப்போம். அப்போ டக்குன்னு நீங்கள் தான் ஞாபகம் வந்தீங்க. சாமிகிட்ட கேட்டேன், சாமி அவமானப்படுத்தவர்களுக்கு கர்மா தண்டனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டேன். வாங்க பேசுவோம், எவ்வளோ தண்டனை கொடுக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னீங்க. சொல்லுங்க சாமி, இந்த அவமானப்படுத்தியவர்களுக்கு கர்மா என்ன மாதிரி தண்டனை கொடுக்கும்? ஏன்னா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டிருக்கான்ல, அந்த இடத்துல எத்தனை ஃபீல் இருந்திருக்கும் அவனுக்கு, அதெல்லாம் சுக்குநூறா உடஞ்சிருக்கும்ல. அப்ப அவங்க கர்மா தண்டனை கொடுக்குமா சாமி? கண்டிப்பா கொடுங்க. எப்படின்னா இப்ப அப்பா அதை ஏத்துக்க முடியாது, அது வேணாம். ஏன்னா ஒரு உறவு முறையில வந்து ஒரு உரிமையோடு செய்யக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அது 4 வருடத்துல அவங்க மாறிடலாம். இருந்த போதிலும் அந்த சின்ன வலியும் வேதனை இருக்குமானா இருக்கதான் செய்யும். இல்ல, அந்த அப்பா அவமானப்படுத்தியது என்னன்னா, காதல் திருமணம் பண்ணிட்டு வர்றோம், அந்த இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணிடுறாரு, இல்ல வேற ஏதோ ஒரு இதுக்கு போறப்ப அவமானப்படுத்தி அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அது பெரிய கிரீவன்சஸ் இல்லைன்னு. ஆமா, சாதாரணமா சொல்லப்பட்ட சண்டைக்கும் அவமானப்படுத்துறதுன்னா அந்த ஒரு ஆர்ட்டை டச் பண்ற விஷயம், மனசை டச் பண்ற விஷயம். அத தீயினால் சுட்ட புல் உள்ளாரும் உள்ளாராதே நாவினால் சுட்ட விடுன்னு சொன்னான். அந்த நாவினால் சுட்ட விடுன்னா என்ன வார்த்தை? அப்போ உங்களுக்கு 4 பேர் முன்னாடி எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, எனக்கு ஒரு பணபலம் இருக்கு, எனக்கு ஒரு படை இருக்குன்னு சொல்லும் போது மற்றவங்களை சிறுமைப்படுத்தி பார்க்கும்போது அது உச்சகட்ட ஒரு விஷயமாக மாறும், நிச்சயமா மாறும். இன்றளவுல அவருக்கு வந்து பேரும் போடு இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எல்லாத்தையும் செய்யறாரு போது காலம் பார்த்துனே இருக்கும். நிச்சயமா சாமி, பிரபஞ்சம் விடவே விடாது. நிச்சயமா சாமி. ஏன்னா ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா அன்னைக்கு அந்த ஸ்டுடியோல சொன்ன அந்த ஒரு வார்த்தைய சேனல்ல பேசுறப்போ எத்தனை பேர் பேச பொருளாச்சு. அது இன்னும் மறந்தாரு. இடையில அவர் படம், சில படங்கள் தோல்வி விட்டுற போதும் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது சொன்னாரு. என்ன சொன்னாரு? நான் யானை இல்ல குதிரை இல்ல, நான் யானைன்னு சொன்னாரா? அதுவும் சொன்னாரு. அந்த ஸ்டுடியோல காசு தராம விரட்டி அடிச்சு நடந்தே போனதுன்னு சொன்னாருல்ல. அந்த வழி இன்னும் இருக்கு பாருங்களேன். அவருக்கே அப்படின்னா ஐயா, அவருக்குன்னு இல்லையா, அவரு சராசரி மனுஷன், இன்னைக்கு மனுஷன் தான். ஆனா இன்னைக்கு ஜெயிக்கணும்ன்ற வெறியோடு இந்த மனுஷனை ஒரு அவமானப்படுத்தி அனுப்பும் போது நீங்க அந்த நிலைக்கு போய் அவரோட கட்டாய தள்ளப்படுறீங்க. ஒரு விதத்துல அது அவருக்கு வந்து பெரிய உந்து சக்தியாக இருந்தாலும் கூட அவமானம் தானே. உண்மைதான் சாமி, அவமானப்படுத்தியவர்களுக்கு உந்து சக்தி அதுதான். ஆனா அந்த அவமானப்படுத்தியவர்களுக்கு ஒரு தண்டனை இருக்கும். இல்ல, அவமானத்தை 2 வகையா பிரிக்கலாம் ஐயா. ஒருத்தர் உண்மையில இவர் கொஞ்சம் ஏதாவது பூஸ்ட் பண்ணி பண்ணாதான் வேலைக்கு சோம்பேத்தனமா இருக்கிறான், ஏதாவது அப்படி திட்டினா விட பரவாயில்லன்னு சொல்லி அப்பா அம்மா திட்டி அவரை வெளியே என்ன ஒன்னுக்கு உருப்பிட மாட்டப்பா, வேலைக்கு ஆகாதப்பா அப்படின்னு சும்மாவே சொல்லி அவனை உசுப்பேத்தி விடுறது வேற நிலை. ஆனா கார்னர் பண்ணி நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு ஒருத்தர் நீங்க அவமானப்படுத்தினீங்கன்னா காலம் உங்களை தண்டிக்காம விடவே விடாது. எந்த ரூபத்திலேயாவது அதே வலி வேதனையும் நீங்க அனுபவித்தே தீருவீர்கள். அதுதான் ஜாதகம் சொல்லுது.
யாரு என்ன சொல்றது, இன்னைக்கு ஒருத்தர் பிரச்சனையோட அனுபவிக்கிறான்னா என்ன சொல்றது, நீ ஏற்கனவே செஞ்ச வினைகளை கர்ம தான் உங்களுக்கு எல்லா விதியும் கிரகங்களே வந்து ஒவ்வொரு வீட்டுல உட்காருது. கிரகங்கள் ஏன் எல்லாருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ட்வின்ஸ் 2 பேரும் பிறக்கிறதாலும் கிரகங்கள் வேற வேறதான் இருக்குது. நீங்க குழந்தை வெளியில ஒரே டைம்ல தான் வருது, 2 பேருக்கு ஒரே டைம் தான், 2 பேரும் ஒரே டைம் ஒரே கோச்சான ஒரே இடத்துல ஒண்ணுதான். ஆனா விதி எங்க வேற வேற உட்காருது, எப்படி உட்காருது? இது உண்மையில 2 பேரும் ஒரே டைம் தான் என்ட்ரி ஆகுறீங்க அந்த பூமியில, ஒரே ஜனனம் ஆகுறீங்க. ஆனால் நட்சத்திரம் ஒன்னா இருக்கும், லக்னம் ஒன்னா இருக்கும், எல்லாம் ஓகே. ஆனா கிரகங்கள் வேற இடத்துல உட்காந்துக்கு, எப்படி உட்காந்துக்கு? ஒரே கிரகங்கள் கிடையாது இல்ல. அந்த மாதிரி நீங்கள் செய்த வினை என்று இருந்தாலும் அது உங்களை வந்து சேரும். இந்த அவமானப்படுறது சாதாரண விஷயம் இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனம் பெதிர்ந்து வேற லெவல்களா போட்டிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் வார்த்தைகள் பாதிக்கப்பட்டு அவங்க எடுக்கக்கூடிய விளைவுகள் வந்து விபரீதமான முடியலா இருக்கு. அதான சாமி சொல்லியிருக்காங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இது என்னன்னா இப்ப இந்த காலத்துல கொஞ்சம் லேசியா போயிடுறாங்க. ஏன் அந்த காலத்துல வார்த்தை விட்டாச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த செகண்ட் அவன் தற்கொலை தான். அவமானம் அவனுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த காலத்துல இருந்த பெரும்பாதி மக்கள் வேற முடிவுதான் எடுத்துப்பாங்க, இறப்பு தான். அப்போ அதுதான் அந்த கர்மா. அந்த இறக்கும் போது அவன் பட்ட அவமானம் நினைத்து அவன் சாகும் போது 8 தலைமுறைக்கு அந்த கர்மா அவனை விடவே விடாது. அப்போ உங்களுக்கு குலதெய்வம் காப்பாத்தாது. ஏன்னா அவனை நியாயமான கோரிக்கையா இருக்கும். நீங்க அவனை அசிங்கப்படுத்தி ஒரு உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவனை நெஞ்சத்தை நீங்க புண்படுத்தும் போது அவன் இறக்கும் போது அவ்வளவு பெரிய சோகத்துல இருப்பான். என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, நியாயமா நான் எவ்வளவு நாள் வாழணும், என்னென்ன வாழணும்னு கற்பனை வச்சிருந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களேன்னு வேதனைப்பட்டு அந்த ஆன்மா பிரியும் போது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு 8 தலைமுறைக்கு அந்த தோஷங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம நினைச்ச தோஷங்கள் சாதாரண அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பெண் சாபமும் குரு சாபம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சாபங்கள் எப்படி வருதுன்னா அந்த சமயத்துல அவங்க இருக்கக்கூடிய முடிவு அப்ப படுற வேதனை சாபமா மாறி போகுது. ஸ்திரீ சாபம் சொல்லுவாங்க. இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மண் எடுத்து தூத்தி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு மாற்றே கிடையாது. அவங்க ரொம்ப பயப்படுவாங்க அந்த காலத்து ஆட்கள். இன்னைக்கு கொஞ்சம் லேசா போறாங்க. ஆனா இன்னைக்கு சொல்றேன், மக்கள் யாரையுமே உங்க பதவி வச்சோ பதத்தை வச்சு யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. முடிஞ்சா உதவி செய்யுங்க, உதவி செய்யலாம் விலைக்கு போயிடுங்க. ஆழ் மனசுல ஒரு விஷயத்தை அவன் சிந்திச்சான்னு வச்சுங்களேன், அது உண்மையிலே என்ன ஆகும்னா அந்த பிரபஞ்சத்துல சுத்தினே இருக்கும். உங்களுக்கு ஒரு கடுமையான சூழ்நிலை வரும்போது அதை மறந்துட்டுப்பீங்க, நீங்க அந்த செயல்பட நீங்க மறந்துட்டுப்பீங்க, கடந்து போயிட்டு இருப்பீங்க. ஆனா அது மறக்காது. சம்பந்தப்பட்ட 2 பேருமே அதை மறந்துட்டுப்பீங்கன்னு வச்சுங்களேன், ஆனா அது கர்மா மறக்காது. அடிச்சே தீர்மானம் அடிச்சே தீரும். யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, இல்ல உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பொருளாதார மேன்மையானவர் இருக்கிற அப்படிலாம் கிடையாது. கர்மா வேலை செய்யும்னா வேலை செய்யும். அவமானம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா அந்த திருப்பி உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள் மிகப்பெரிய அவமானமா இருக்கும். சாதாரணமா இருக்காது, நிச்சயமா கொடுமையா இருக்கும். அது அதான் சாமி, கர்மா ஒன்னும் பழி வாங்கல, யாரும் வேணும்னே சொல்லல. அதோட சமநிலைன்னா நீ எதை கொடுத்தியோ அதோட நான் திருப்பி கொடுப்பேன், பூமராங் விதி மாதிரி. இல்ல நீங்க தரதாங்க, நீங்க விதைக்கத்தான் வெளியே வரும். எண்ணம் போல் வாழ்க்கை சொல்றோம். நீங்க கொடுக்குறீங்க, அது பன்மடங்கா திரும்பி வருது. அப்ப நல்ல விஷயமா கொடுத்தாலும் பன்மடங்கு வரும். காரர் பண்ற விஷயம் தாங்க பெரிய விஷயம். என்னன்னா உண்மையில நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மேல வந்துட்ட உடனே சுத்தி இருக்கிற மக்கள் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. உறவுகளை எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் உட்பட நேற்று வரைக்கும் ஒன்னா ஒரே தட்டுல சாப்பிட்டு இருப்பாங்க, ஒரே ரூம்ல தங்கி இருப்பாங்க. ஒரு சூழ்நிலை மாற 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 நீங்க ஒரு பெரிய கேப் உருவாக்கிடுவீங்க. கேப் உருவாகினாலும் மட்டும் பிரச்சனை கிடையாது, அடுத்து அவனை சந்திக்கிறத தவிர்க்கிறது, போன் பண்ணா எடுக்காம போறது, அவெல்லாம் ஒரு ஆளாப்பான்னு சொல்றது, இப்படி வந்து ஆழ் மனசுல வேற ஒருத்தர் சொல்லி அவன் கேட்கும் போது அந்த மனசு ஒரு வேதனைப்படும். பார்த்தீங்களா, அந்த அவமானத்துக்கு நேர் தெய்வம்லாம் வந்து உண்மையிலே சம்பந்தப்பட்டவருக்கு தெய்வம் எல்லாம் காப்பாத்தாது. ஏன்னா இவன் கூடவே பழகி இருப்பான், அந்த வெற்றிக்கான விஷயமா இருந்திருப்பான், ஒரு உந்து சக்தியா இருந்திருப்பான், எல்லாத்துக்கும் காரணமா இருந்திருப்பான். அவனை நீங்க எதுவுமே பண்ணல தேவையில்லை, அவனை என்கரேஜ் பண்ணி கூட வச்சிருந்தா போதும். ஆனா அசிங்கப்படுத்தி அவமானப்பட்டு விலக்கி வைக்கணும்னு ஒரு விஷயத்த தோணும் போது அவன் மனசுக்குள்ள ஒரு வேதனை ஏற்படும். நம்ம இவ்வளவு வருஷமா கூட இருந்தோம், நம்மளை இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லும் போது நீங்க அந்த மனித பிறவில மனுஷன் வந்து விட்டுரும், அது உடம்போட. ஆனா உள்ள இருக்கிற ஆன்மா வந்து வலிக்கும். அந்த ஆன்மா சும்மா இருக்காது. உங்களுக்கான வினைய சமயம் பார்த்து ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அந்த ஆன்மா காத்து கொண்டிருக்கும். அப்ப நிச்சயமா சொல்றேன், உங்க குலதெய்வம் கூட உங்களுக்கு கை விட்டுரும். ஏன்னா அவன் பண்ண விஷயம் நல்ல விஷயம், அவன் அதை அனுபவிச்சுதான் தீரணும். இவனை அவமானப்பத்திர சொல்லி குலதெய்வம் அமைதியாயிடும். குலதெய்வம் அமைதியாயிடுச்சுன்னா உண்மையிலேயே அவனோட சாபங்கள் அவனுக்கு பலிக்க ஆரம்பித்து விடும். அதனால யாருமே சாபமா கூட இருக்கணும் அவசியம் இல்லை. உணர்வை புண்படுத்துறப்ப அந்த உணர்வோட வெளிப்பாடு சாபம் மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க செய்யறது வேண்டிய அவசியம் இல்லையா, நம்ம நினைக்க மாட்டோம். உண்மையில இப்ப நம்மளே வந்து பொறுமையை எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி போட்டோம், எதோ நடந்துச்சு, நம்ம கடந்து போயிடும். ஆனா அந்த ஆன்மா கடந்து போகாது. ஏன்னா உங்களுக்கு அதே ஆன்மா தான் எனக்கு இருக்குது. 2 பேருக்கு சமநிலையான விஷயங்கள் தான் ஓடுது. இறைவன் பிரபஞ்சம் அப்படிதான் படைச்சிருக்கு. வேண்டுமென்றே செய்யக்கூடிய விஷயங்கள், வேண்டுமென்றே அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் சாபம் கண்டிப்பா மாறிடும். அது பழிவாக சொல்ல முடியாது ஐயா.
அது சமநிலைன்ட்டீங்களா ஒரே வார்த்தையில? பழிவாங்கதெல்லாம் கிடையவே கிடையாது. இது நீ உருவாக்கத்தை நீங்க தான். திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கட்டுச்சு, நல்ல நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா உங்க கூட இருக்க நல்லபடியா பாத்துங்க. சப்போஸ் பாத்துக்கவே முடியலனாலும் கூட ஓரங்கட்ட முயற்சி செய்யாதீர்கள். பணிவா இருந்துருங்கன்றீங்க. எப்பவுமே அப்படிதானே. இப்போ நீங்க ரஜினிகாந்தை பத்தி பேச சொல்றேன், அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். பழைய நட்பு வச்சுதான் ப்ரொடியூசரா வச்சு அவருக்கு வாழ்க்கை கொடுத்து வளம் கொடுத்து நட்புக்காக நிறைய படம் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பழைய நட்பு தான். அவர் இமயமலை போகும்போது இங்க இருக்கிற பெரிய நடிகரையும் மற்ற யாரும் கூட்டிட்டு போறது இல்லை. நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். ரிஷிகேஷ் நேபாளெல்லாம் போகும்போது யார் போறாங்க? பழைய நட்பு உறவுகள் யாராரோ அவங்க தான் அந்த ஆன்மீக பயணத்துல கூட தொடர்ந்து இருக்காங்க. இல்ல இன்னைக்கு கூட ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது, எங்க பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினது எல்லாமே எல்லாமே அவர். அடுத்து ஒரு கேப்டன் பிரபாகர் நமக்கு தெரியும், விஜயகாந்தை பத்தி தெரியும். அவர் பண்ண உதவிகள், அவருடைய நட்பு, கடைசி வரைக்கும் கூட அந்த ஆட்கள் இன்னைக்கு பிறந்த நாள்ல பேசிக்கிட்டு இருக்கோம். பேசி பாருங்க. அப்போ எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கணும்ன்ற நீங்க வளர்ச்சி அடையும் போது கூட இந்த மனிதர் நீங்க பார்க்கலாம். அப்ப வேற யாரை பார்க்க போறீங்க? திரும்பவும் சொல்றேன், நீங்க உதவி செய்ய விட தேவையில்லையா? உபத்திரம் பண்ண அவசியம் அவமானப்படுத்தாதீங்க. அவ்வளவு தூரம் விளக்கும் போது அந்த மனசு ஒரு புண்படும் பார்த்தீங்களா? இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அம்மா நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணி அவருக்கு, நீ உன்னோட பண்ணிட்டாங்க சொல்லும் போது நம்ம வருத்தப்படுறோமோ இல்லையோ, நம்ம உள்ள இருக்கிற மனசு கண்டிப்பா வருத்தப்படும். எல்லாத்தையும் நினைச்சு பார்க்க தோணும். ஆரம்பத்துல எப்படி வந்து எங்க போனா எங்க வந்து சொல்லிட்டு நினைக்க போகும்போது அது ஒரு சின்ன கர்மாவா மாறிடும். உங்களுக்கு அது நேரம் பார்த்து அடிக்கும். உடனே இந்த கர்மா வேலை செய்யாது. திரும்ப தான் பண்றேன், ஒரு விளைவுக்கு எதிர்விளைவு உடனே வருமானம் வராது. அது அதுவும் கால நேரம் பார்த்துனே இருக்கும். அப்படியா 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 அப்படி பார்த்துருந்து இதை விட பன்மடங்கு நீங்க ஒரு பர்சன்ட் பண்ணிருந்தீங்கன்னா 20 மடங்காக திருப்பி அடிக்கும் போது உங்களுக்கு காப்பாத்துறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அவமானப்படுத்தல் என்பது உண்மையிலே மிகப்பெரிய துரோகமான செயல். அது மத்த எல்லாத்தையும் தாண்டி அந்த மனசை புண்படுத்துற விஷயம் யாருமே செய்யக்கூடாது. நீங்க உதவியே செய்யறோட பரவாயில்ல. ஒருத்தருடைய மனசை புண்படுத்துற விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த கர்மா எந்த ஜென்மத்திலுமே விடாது. அமைதியா கடந்து போயிடுங்கன்ற. உங்களை உதவி செய்ய முடியலையா, கடந்து போயிடுங்க. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம அசிங்கப்படுத்தும் பெரிய அவமானதையா, நாளை கண்டிப்பா கொடுத்துருவேன், தைரியமா இரு, கன்ஃபார்மா இரு அப்படின்னு மனசுல ஆழமா ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அவரை இக்னோர் பண்ணி தள்ளி விடும் போதும் அவன் மனசு வேதனைப்படும். இவன் படுற வேதனை மட்டும் இல்ல, இவனை சார்ந்த குடும்பமும் வேதனைப்படும். அப்ப ஒட்டுமொத்த குடும்பம் யாரை நினைச்சுருக்கும், அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு பண்ணலாமான்னு சொல்லியும் போது இந்த 4-5 ஆன்மாக்களும் சேர்ந்து வருத்தப்படும் போது ஒட்டுமொத்தமா ஒரு நாள் உங்களை திருப்பி இது பெரிய அளவுல தாக்கும். யாரையுமே அவமானப்படுத்தாம இருக்குது மிக மிக நல்லது. உதவி செய்யலாம், உபத்திரவம் செய்யாம இருக்குது ரொம்ப நல்லது. நிச்சயமா சாமி. இந்த அவமானப்படுத்துறதுல ஒரு 4-5 விஷயத்துல அவங்க அவமானப்படுவாங்க. முதல் காரணியா இருக்கிறது பணம். ஆமா. இப்போ ஒண்ணு பணம் கேட்டு போய் அவமானப்பட்டிருப்பாங்க, இல்ல பணம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு 4 பேருக்கு முன்னாடி வச்சு ஏன்டா இவ்வளவு வருஷமா வளர்த்துட்டு இருக்க இன்னும் அந்த பணம் ஜமிக்கல அப்படிங்கிற மாதிரி அவமானப்பட்டிருப்பாங்க. இந்த பணத்தால் அவமானப்பட்டவர்கள் கர்மா அவங்களுக்கு எப்படி வேலை செய்யும் இல்லையா? மிகப்பெரிய இழப்பு கொடுத்துரும். இதே பணம் மூலமா அவனுக்கு மிகப்பெரிய இழப்பு கொடுத்துரும். முக்கியமான சேரத்துல அந்த இந்த பணம் வந்து அவனுக்கு வேலை செய்யாது, இருக்காது, தீர்ந்து போயிடும். ஒரு மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல அவனுக்கு பணம் இருக்காது. அவன் 10 பேர் கேட்டாலும் அவன் கெப்பாசிட்டியை தாண்டி அந்த விஷயத்துக்கு வந்துடும். இல்ல சாமி, அதை நான் பார்த்திருக்கேன். மருத்துவ செலவுக்கு ஒரு காலத்துல அப்படி பண்ணவங்க கடைசி நேரத்துல எல்லாம் சொத்து இருக்கும், விற்கணும்னு முயற்சி பண்ணா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த சொத்து பயனெல்லாம் போயிடும், அவங்க வச்சிருக்க பணம் இருக்குங்க, இருந்து உங்களால செயல்படுத்த முடியாது, செலவு பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அப்புறம் அவ்வளவு பெரிய பணக்காரனா அவ்வளவு பெரிய கோட்டி என்ன பிரயோஜனம்? சொத்து வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுதான் அங்க அந்த கர்மா வேலை செய்யும். நிச்சயமா சாமி. 10 ரூபா நாளை அவர் அசிங்கப்படுத்தினா அவர் இழக்கிறது பல கோடி இழக்கிறாரு. அப்படி இல்லைங்க, நீங்க 4 பேர் முன்னாடி வேணுமத்துக்கு செய்யறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, அவருடைய சூழ்நிலைகள் தெரியாம உண்மையில அவர் உங்களை ஏமாத்துறாருன்னா நீங்க அவர் போய் கேள்வி கேட்கறதோ மற்றதோ வந்து பிரச்சனை கிடையாது. அவருடைய சூழ்நிலை முழுமையாக அறிந்து உங்ககிட்ட அப்ப கையிருப்பு இருக்கும், அவருக்கு ஒரு கேப் கொடுக்கலாம். நம்ம கிட்ட இருக்குது, இப்ப இவர் கொடுத்து உடனே ஒரு விஷயம் நடக்க போதுன்னு சொல்லி உணர்ந்துட்டு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உண்மையிலே பிரபஞ்சம் இந்த வாழ்த்து பரவாயில்லப்பா இருந்து பரவாயில்ல அப்படின்னு. ஆனா அவருடைய நிலைமைகள் எல்லாம் புரிந்து வேண்டுமென்றே 4 பேர் முன்னாடி வர வச்சு அவங்கள நீங்க தனித்து பண்ணும்போது பிரச்சனை இல்லை, 1 to 1 அப்படி பேசும்போது அவ்வளவு செயல்பட முடியாது. ஏன்னா உண்மையில அவர் கொடுக்கணும்னு தெரியும் அவருக்கு, ஆனா இன்னைக்கு முடியாத நிலைமை. அப்ப அந்த மனசுக்குள்ள படுற ஏக்கங்கள் தான் வலியா மாறும், துக்கமா மாறும், அழுகையா மாறும். அப்போ அது விதத்துல கோபமா மாறும். ஆனா கோவப்பட்டாலும் நம்ம கொடுக்கணுமேன்ற அவர் என்ன அமைதியாயிடுவாரு. எப்படிதான் நம்ம பணம் கொடுத்தாலும் தீரணும். அப்படி பேசிட்டாரே அந்த வருத்தம் தான் என்ன போகும், இவருக்கு மிகப்பெரிய ஆப்போசிட்டா மாறி இவருக்கு எப்படி வந்து கர்ணனுக்கு முக்கியமான சமயத்துல அந்த மந்திரங்கள் மறந்து போதோ, அந்த சாபத்தின் விளைவாக அதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் மறந்து போயிடும். அந்த மாதிரி இவருக்கு முக்கியமான சமயத்துல எல்லாம் இருந்தும் ஒரு செயல்படாத நிலைமைக்கு போயிடும். நீங்க சொன்ன சொத்து விற்க முடியாது, வித்தா ஒரு உயிரை காப்பாற்ற சூழ்நிலையே அது வந்து இக்கட்டான ஒரு நிலையை உருவாக்கிடும். இவ்வளவு தொட்டு கேட்கும் போது உங்ககிட்ட இல்லாத பணமா பார்த்து இப்படி வரும், உங்ககிட்ட இல்லாதப்ப எங்கிட்ட கேட்கறேன் விளையாடாதப்பா என்னப்பான்னா உண்மையிலேயே உனக்கு அந்த சுச்சுவேஷன் இந்த கர்மா உருவாக்கணும்னா இந்த பிரபஞ்சம் உருவாக்கணும்னா உருவாக்கியே திரும்ப அனுபவ உண்மை நிறைய கண்கூடா பார்த்த விஷயம் இந்த விஷயம். நிச்சயமா சாமி. சில விசேஷ வீட்டுல
நிறைய சொந்தம் பணத்தோட இருக்கும், ஒரு சில சொந்தங்கள் பணம் எல்லாம் வரப்ப அவங்களுக்குலாம் இந்த அவமானம் ஏற்படும். கண்டிப்பா வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நகை எல்லாம் வந்த ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது, பொருளாதார ரீதியா அவங்க நீங்க பார்வையில கண்டுபிடிச்சிடலாங்க, பார்வையிலேயே கண்டுபிடிச்சிடலாம் நம்மள அவங்க எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் வராங்கன்னு சொல்லிட்டு. முக்கியமான அதை நீங்க சொன்ன மாதிரி குடும்ப நிகழ்ச்சிக்கு வரும்போது அந்த விஷயத்தை செய்வாங்க. அப்ப அந்த வலி வேதனை இந்த சம்பந்தப்பட்ட நபர் இல்லாம இந்த சம்பந்தப்பட்ட நபரை நம்பி அவர் மனைவி இருக்கும், மக்கள் இருப்பாங்க. ஆமா, அந்த இடத்துலதான் அவன் கஷ்டம் மேலோங்கி இருக்கும். இவர் வந்து 1-to-1 ஃபேஸ் பண்றது பிரச்சனை இல்ல, இவரோட சேர்ந்த ஒரு விஷயத்துக்காக அந்த மனைவியும் மக்களும் வேதனைப்படக்கூடிய விஷயம் இருக்குல்ல, இந்த ஒட்டுமொத்த வேதனையும் ஒரு நாள்ல ஒரு நாள் பெரிய அளவில் திருப்பி அடிக்கும். இவங்க சாதாரணமா கடந்து போயிடுவாங்க, நீங்க நம்மளுக்கு எல்லாமே இருக்கு, நம்ம செட்டில் ஆயிட்டோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த குத்தி காமிக்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த வார்த்தையால் நீ குத்தி அசிங்கப்படுத்தும் போது அவனுடைய விளைவுகளை அவங்க ஒரு நாள்ல ஒரு நாள் சந்தித்தே தீர வேண்டும். இன்னும் இப்ப இவருக்கு கர்மாவா இருக்கலாம், யாருக்கு உண்மையிலேயே நம்ம சொல்ல மாதிரி ஜாதக ரீதியாக அவர் இந்த கட்டத்துல அவமானப்படணும்னு விதி இருந்தாலும் கூட அதை நீங்க மென்மையாதான் மேக்சிமம் அணுகணும். மற்றவர்கள் முன்னாடி அசிங்கப்படுத்த அவமானப்படுறது ஏத்துக்கவே முடியாது. அது வந்து நீங்க அவர் உண்மையிலே பணம் தரனோட கூப்பிட்டு இவ்வளவு நாள் ஆச்சு 1-to-1 பேசி செய்யணுமே தவிர இல்ல பணத்து கூட இல்ல சாமி, நீ பொருளாதாரத்துல தாழ்மையா இருக்க, நான் உன்னை விட மிஞ்சிட்டேன், அந்த அகங்காரத்துல சொல்லாம சொல்லி அந்த இடத்துல ஒரு இரிட்டேஷன் பண்றது. ஏன்னா நகையை கூட போட்டு வரலையா அப்படின்னு ஒரு வார்த்தை, அவங்க நகை போடாம தான் வந்திருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். தெரியல என்ன இந்த வண்டி எடுத்துருந்தீங்களா, வண்டி கார் இதுல பஸ்ல வந்தீங்க, அந்த அந்த வார்த்தை அந்த வார்த்தையால குத்துறது. அப்ப அவங்க பசங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் யோசிக்கும், நம்ம அப்பாவை இப்படி அசிங்கப்படுத்துறாங்க யோசிக்கும். அதுதான் காலகட்டத்தில் என்ன ஆகும், வன்மமாக மாறும். குடும்ப உறவுல ஏன் சிக்கல் ஏற்படுதுன்னா ஒரு இடத்துல அவன் வஞ்சம் வச்சிருவான், நீ எங்க அப்பா இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினு சொல்லிட்டு. இதுதான் தலைமுறையா சின்ன பகையா மாறதுக்கு அது காரணமா அமைஞ்சு போகுது. அதுக்கு முதல்ல வித்துறது யாரு, எனக்கு இருக்குன்ற ஒரு இருமார்ப்பு, எங்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இல்ல அப்படி நீங்க பிரிச்சு பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் ஒரு இடத்துல வச்சிரும். அப்படியா பரவாயில்ல, அது பேர் அகங்காரம் சொல்றது. உங்களுக்கு அகங்காரம் ஆணவம்ன்றது எப்படி சொல்றதுன்னா, அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா ஒண்ணு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன், நம்ம ஏவிஎம் சரவணன் சார் பார்த்துருப்போம், எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் இப்படிதான் இருப்பாரு. அவரோட ஆடம்பரம் இருக்க முடியாதா? எப்பாவது பேசிட்டு பார்த்துருக்கீங்களா? அவர் பேசிட்டு பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு அமைதி, அவங்க கிட்ட இல்லாத செல்வாக்கா, அவங்க பார்க்காத பணமா, பக்கத்துல எவ்வளவு இடம் சாமி, வடபழனில பக்கத்துல எவ்வளவு இடம் யோசித்து பாருங்க, தன்னடக்கம். அப்ப இன்னைக்கும் நம்ம அவரை பத்தி பேசுறோம்னா அந்த அடக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள அந்த அந்த மேன்மையான நிலையில இருக்கு வச்சுருக்கு. எவ்வளவு பேர் இந்த துறையில வந்து எப்படியோ போயிட்டாங்க, ஆனா இன்னி வரைக்கும் அவங்க அந்த அடக்கம் மட்டும்தான் இன்னி வரைக்கும் பெரிய ஒரு செய்தி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பணம் பேர் புகழம் எல்லாம் இன்னைக்கு கூட நாளைக்கு போயிடுங்க, யாருக்குமே எதுவும் நிரந்தரம் கிடையாது. அது நிரந்தரமா இருக்கணும்னா உங்களுடைய நடவடிக்கை மட்டும்தான் அதுக்கான காரணியம் அமையுமே தவிர்த்து இல்லைன்னா அது ஒரு கடத்துல வேற மாதிரி கொண்டு போயிடும். நிச்சயமா நம்ம கண்கூடா பார்த்துருக்க இந்த விஷயத்த, அது சொல்லக்கூடாத வாயில வார்த்தை, கடுமையான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. நிச்சயமா சாமி. ரெண்டாவது அவமானப்படுறது, பெரும்பாலான பேர் ஒரு பதவியில இருப்பாங்க, ஆமா, கீழே இருக்கும் இரிட்டேட் பண்றது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும், அரசியல் ஒரு பெரிய பதவியில இருக்காங்கன்னா அவங்க கீழே இருக்கவங்களை போய் 10 பேருக்கு முன்னாடி வச்சு இரிட்டேட் பண்றது. ஒரு கார்பரேட்ல ஒரு நல்ல பதவியில இருப்பாரு, ஏதோ ஒரு காரணத்துல அவரை பிடிக்காது, உடனே கூப்பிட்டு அவர் செஞ்ச வேலையெல்லாம் தப்புன்னு சொல்றது. இந்த மாதிரி அவமானப்பட்டவர்களுக்கு கர்மா எப்படி கொடுக்கும்? திருப்பி பெரிய அளவுல பாதிப்பு கொடுக்கும். ஏன் சாதாரண விஷயம் கிடையாது, குடும்ப அளவுல பாதிப்பு கொடுக்கும். நீங்க இந்த இது ஒரு குடும்பம் தான், நிறுவனமும் ஒரு குடும்பம் தான். நீங்க 4 பேருக்கு இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயம் 4 பேருக்கு முன்னாடி நீங்க ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடவே விடாது. நிறுவனமா இருந்தாலும் சரி, அதுவும் ஒரு குடும்பமா இருந்தானே நிகழ்வு தானே, எல்லாமே கண்டிப்பாக பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். எனக்கு தோன்றது என்னன்னு, இவர் அவமானப்படுத்துற மாதிரி இவர் யாரையாவது நம்பி இருப்பார்ல, அவங்க மூலமா அவமானம் ரிட்டர்ன் ஆகும். அவமானமே இப்ப அவமானத்துக்கு அவமானமே வராது, பாதிப்பு கொடுத்துரும். அது பிரச்சனை பாதிப்பா கொடுத்துரும். அவமானம்னா இவரும் ஒரு அவமானப்பட்டு போயிட்டு பிரச்சனை ஈஸியா கடந்து போயிடும். பாதிப்பு கொடுக்கும். நீங்க ஏற்படுத்துற வலியுடைய அளவை பொறுத்து அது மாறும். அவங்க மனசுக்குள்ள போய் நம்ம இவ்வளவு இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறோம், இவ்வளவு உண்மையா வேலை செஞ்சோம், இவ்வளவு செஞ்சு எனக்கு வந்து இன்னைக்கு வந்த ஒரு நபர் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு வேதனைப்படும் போது அது உண்மையிலே இப்ப என்ன பெருசா ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய பையன் பெருசா படிச்சிருப்பான், நல்லா இருப்பான், எல்லாமே இருக்கும், ஆனா அவன் வாழ்க்கை வந்து சரியில்லாம போயிடும். திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுத்தும், குடும்ப உறவுல சிக்கல் ஏற்படுத்தும், குழந்தை இல்ல தன்மை ஏற்படுத்தும், பேரம் பேத்தி பார்க்க முடியாது. இது போன்ற விஷயத்துல அடுத்தடுத்த நிகழ்வா வரும். காரணம் தெரியாது, இந்த எல்லாம் நம்ம இங்க பேசிட்டு போயிட்டு நினைக்கிறாப்புல, அது இல்ல இங்க வர்றது அடுத்த வரும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, மாதா செய்தது மக்களுக்குன்னு சொல்லுவாங்களே இல்லையா. நீங்க எதை செய்தாலும் ஒண்ணு நீங்க அனுபவிச்சாகணும், இல்ல அடுத்த ஜெனரேஷன் அனுபவிச்சாகணும். கண்கூடா அதெல்லாம் இப்பெல்லாம் உடனே நடக்குது. முன்ன மாதிரிலாம் இல்ல. நம்ம சமகாலத்திலேயே வாழுங்காலத்திலேயே இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் பாக்குறோம். திடீர் வளர்ச்சி,
திடீர்னு வளர்ந்து போயிட்டு மற்றவங்களை டீக்ரேட் பண்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் அவர் காணாம போன விஷயங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்துருக்காரு. அது கண்கூடா பார்த்துருக்கிறீங்க. உண்மையில இந்த பணம், பேர், புகழை, பதவி இது வரும்போது அடக்கம் மட்டும்தான் உங்களை வந்து உயர்வு கொடுக்கும். அந்த சமயத்தில் நீங்க ஆணவத்தோடு ஆடிட்டீங்கன்னா, இது உதாரணம்னு சொல்றேன். நான் திருவண்ணாமலையை பத்தி இதை பேசியே சொல்லவே தீரணும். திருவண்ணாமலைக்கு வர எல்லாருமே நான் தான் சொல்லுவேன், ஐயா நீங்க பதவி பணம் வச்சுன்னு இந்த வயசு இந்த ஊருக்குள்ள வராதீங்க, எல்லாத்தையும் சிவகுணம் அழிச்சிடுவாரு. நீங்க வந்ததும் செருக்கோட வராதுன்றீங்களா? ஆமா, பதவி பணம் எவ்வளவு பெரிய ஆளா இருங்க, எவ்வளவு பெரிய நபரா இருங்க, அடக்கமா வந்து அடக்கமா போயிடணும். அந்த எல்லையில வந்தா நீங்க வந்ததும் தெரியக்கூடாது, போவதும் தெரியக்கூடாது. ஏன்னா அவர் அகந்தை, மாணவன் இதெல்லாம் அழிக்கக்கூடிய தெய்வம், காலபைரவர் சும்மா கிடையாது. அந்த நினைப்போடு நீங்க வந்துட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு உள்ள வந்துட்டீங்கன்னா, அடிச்சு சொல்றீங்க, அடுத்த 3-4 மாசத்துல அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பதவி பறி போயிடும். பதவி இருக்க மாட்டாரு. அவர் எந்த பதவியை நோக்கி அங்க உள்ள வந்தாரோ அந்த பதவி இருக்கு. இப்படிதான் ஒவ்வொரு நிலைமை. அதுதான் அந்த ஆணவத்தை அடிக்கக்கூடிய இடம் தான் திருவண்ணாமலை. அங்க வரும்போது எப்பவுமே ரொம்ப அமைதியாக, சுபிட்சமாக, சராசரி மனுஷனாக நீங்க தெய்வத்தை வேண்டிட்டு போயிடணும். அங்க வந்து நம்ம தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தக்கூடாது. நான் ஒரு ஆபீஸ்ல பயன்படுத்தக்கூடாது, நான் பெரிய ஆள் கம்பெனி சிஇஓ பயன்படுத்தக்கூடாது. இது எதுவுமே திருவண்ணாமலை பொறுத்து பயன்படுத்தினீங்கன்னா தெய்வம் ஒரு 3 மாசத்துலயே உங்களுக்கான விஷயத்தை கொடுத்துரும். அதே நல்லபடியா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியும் அதே தெய்வம் கொடுக்கும். நான் பல உதாரணம் சொல்றேன். நிறைய அரசியல்வாதி வராங்க பாத்தீங்கன்னா, அங்க வருவாங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தோடு எதுவும் பேச மாட்டாங்க, அரசியல் பேச மாட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, எந்த அரசியலும் பேச மாட்டாங்க. வந்தாங்கன்னா கோயில சாமி கும்பிட்டு அவங்க பாட்டு அடுத்த வேலை போயிடுவாங்க. எந்த பாலிடிக்ஸான விஷயத்தையும் அந்த ஊர்ல வச்சுக்க மாட்டாங்க. நீங்க பழைய ஹிஸ்டரி இன்னி வரைக்கும் சேர்த்து பாருங்களேன். வருவார்கள், சாமி கும்பிடுவாங்க, போயிடுவாங்க. அங்க வந்து ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை பத்தி பேசுறதோ, வார்த்தைகளை பயன்படுத்துறதோ, இல்ல அரசியல் ரீதியாக பேசுவதோ அங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதோட வலிமை தெரியும். நீங்க எந்த நோக்கத்துக்காக வரீங்களோ அந்த நோக்கத்தோடு இருந்து போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் சொல்றோம், சக அலுவலகத்துல ஒருத்தர் இருக்காரா, நீங்க ஒரு மேன்மையான நிலைக்கு போயிட்டீங்களா, அடுத்த நான் இந்த சீட்டுக்கு வந்துட்டுன்றதுக்காகவே நீங்க அந்த சீட்டை வச்சு 4 பேர் நன்மை பண்ணமே தவிர்த்து தீமை பண்ணக்கூடாது. நான் இன்னும் வெளிப்படையா உதாரணமா சொன்னா, அரசு அலுவலகங்கள்ல மிகப்பெரிய போஸ்ட்ல இருந்தவங்கலாம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ண, ஓய்வு பெற்றோன்னு ஊழல் ஒழிப்பு இயக்கணும்னு ஆரம்பிப்பாங்க. எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆன பின்னாடி. நீ பதவி இருக்கும் போதே அந்த ஊழலை வச்சிருந்தானா அந்த அமைப்பே தேவையில்லை. அப்ப பதவி வச்சு நீங்க 4 பேர் நல்லது பதவி தான் இறைவன் பதவி கொடுக்குறான். நல்லா புரிஞ்சு, எந்த பதவியா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் அந்த பொறுப்புகளும் பதவிகளும் வழங்கப்படுது. கரெக்டா இல்லையா? அப்ப நீங்க வச்சு நான் உயர்ந்துட்டேன், நீ தாழ்ந்தவன்னு சொல்ற விஷயத்த நீ அவமானப்படுத்தும் போது அவன் மனசு ஆத்மா வேற பெரிய மனுஷனே விட்டுருங்க, உள்ளே ஒரு ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மா வலி வேதனை எப்பப்பெல்லாம் சந்திக்குதோ அப்பெல்லாம் உங்க குடும்பத்துல தேவையற்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தே தீரும். மிகப்பெரிய ஒரு சில அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தி யாருக்குமே தெரியல நினைச்சு அதுல ஒரு உயிர் சம்பவம் வச்சு எங்க பேச்சு சொல்ல வரேன். அந்த குடும்பத்துல அடுத்தடுத்து அந்த சார்ந்த குடும்பத்துல அகால மரணம் தொடர்ச்சியா நடைபெறும். நான் அதை ஜாதகரையே ஒரு சில ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அவங்க குடும்பத்துல நிறைய பேருக்கு எல்லாமே ஒரு 40, 45, 50 வயசுக்குள்ளதான் இறப்பு ஏற்படுது. அப்படி இறப்பு ஏற்படலாம் திருமண வாழ்க்கை கட் பண்ணிடுது. கடைசி வரைக்கும் அவர் சாமியார் மாதிரியே இருந்து போயிடுறாங்க. குழந்தை பேர் இல்லாமல் போயிடுது. என்னன்னு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இதே விஷயம்தான், அவமானப்படுத்தி அவரை சாகர நிலை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது இந்த ஜெனரேஷன் தெரிஞ்சாலும் எதுவும் செய்ய முடியல. ஏன்னா இவங்க எல்லாமே அந்த பிரிவில் அது கூட சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்ப குறைக்கிறதுக்காக வழி சொல்றோம், அன்னதானம் கொடுங்கய்யா, இப்போ உங்களால முடிஞ்சதை அதிகபட்சம் அன்னதானம் கொடுத்து அந்த கோபத்தை தனிக்க சொல்றமே தவிர்த்து இந்த அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அது 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினீங்கன்னா உண்மையிலேயே உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. உங்க குடும்பத்தை சேர்த்து பாருங்க. நீங்க மட்டுமே கிடையாது, திரும்ப சொல்றேன், நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு நீங்களே பொறுப்பாளியா இந்த விஷயத்துல ஆக முடியாது. நீங்க சாதாரணமாக ஒரு விஷயம் செஞ்சுட்டு போயிட்டாலும் அது உங்க குடும்பத்தை நோக்கி வந்தே திரும். நீங்களும் அனுபவிக்கணும், உங்க குடும்பமும் சேர்த்து தான் அனுபவிச்சாகணும். இது விதி, இது பிரபஞ்ச ரூல், இது மாறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், இதுக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க வீரிய மருந்துகள் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஸ்ரீ போகரின் சுகாலயா ஆயுர்வேதா ஹெல்த் ரிசார்ட். தொடர்ச்சியா சாமி இப்ப நம்ம பேசுனது இன்னொருத்தட்ட போய் நம்ம அவமானப்படுறது. ஆமா, உறவு முறைக்குள்ள ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. கணவர் மனைவிய எந்த இடத்துல போனாலும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ என்ன பொழைக்க வந்திருக்க அப்படின்னு எந்த இடத்துல போனாலும் விட்டு கொடுத்து அவமானப்படுத்துறது, அது ஒரு வகை. வைஸ் வெர்சாவா மனைவி கணவனை சேமா ட்ரீட் பண்றது, இந்த மாதிரி பண்ணும்போது, ஏன்னா மிச்சவங்களுக்கு சொன்னப்ப ரைட்டு, இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க குடும்பத்துல என்ன நடக்கும்? ஐயா அப்ப அவங்களுக்கே பெரிய பாதிப்பு நடக்குங்க.
இப்ப அவங்க நீங்க இப்ப பேச்சு சொல்ல வரேன். இப்ப நீ 2 பேரும் நீங்களே இப்ப மனைவி கணவனை அவமானப்படுத்துது. ம். கரெக்டா? கணவன் மனைவி அவமானம் அவமானப்படுத்துறாங்க. அப்ப இல்லற வாழ்க்கை உங்களுக்கு எப்படி சிறப்பா இருக்கும்? இல்லற வாழ்க்கை இல்லைன்னு கூட வைங்க. முடிஞ்சு ஆனா போச்சு. அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும். யாரு? என்னுடைய வலி வேதனை கூடிக்கிட்டே இருக்கு. ஆமா. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க குடும்பத்திலயும் இந்த பாதிப்பு இருக்கும்ல. அவங்க பொண்ணோ பையனோ இதே மாதிரி அவங்க கண் முன்னாடி அவமானப்பட வாய்ப்பு இருக்குல்ல. நிச்சயமா நீங்களே அதை லைவா பார்த்துன்னு போவீங்க. ஆ. ம். நீங்க அதை பார்க்காம போக முடியாது. ம். நீங்க இன்னைக்கு செஞ்சிருவீங்க, ஒரு 10 வருஷம் கேப்ல அதை முடிஞ்சிருவீங்க. அடுத்து நீங்க ஒரு இன்னொரு ஸ்டேஜுக்கு போவீங்கல்ல, அடுத்து உங்க குடும்ப விஷயம் நல்ல நடக்கும்ல, அதே கேரக்டர் உங்களை திருப்பி அதே மாதிரி பண்ணணும். இப்போ அப்பன் பையனுக்கு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ஒரு கட்டத்துல வந்து அதே பேரனோ பேத்தியை வந்து இதே அசிங்கத்தை அவங்க மட்டும் உங்களுக்கு படுத்துவான். ஐயா அங்க என்ன நடக்குன்னு தெரியுங்களா? உண்மையிலே இந்த மாதிரி விஷயத்துல நீங்க இருந்தும் இல்லாத நிலையை கொடுத்துருங்க, வெறுமையை கொடுத்துருவீங்க. ம். வாழ்க்கை வெறுமை கொடுத்துரும். உங்களுக்கு சுகமான எல்லா விஷயங்களுமே வீட்டுல இருக்கும், எல்லா ஆடம்பரமான பொருட்கள் இருக்கும், எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுத்துரும். அப்படி நீங்க இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ சராசரி மக்கள் நேராக போய் டீ கடையில் ஸ்பீட் சாப்பிட்டா சக்கரை போட்டு நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எல்லாம் இருக்கும், சுகர் இருந்திருக்கும், நீங்க இனிப்பு கண்ணில் தான் பார்க்க முடியும். ஆனால் சுகமான ஒரு பங்களாவில் உட்காந்துருப்பீங்க. அப்படி என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை எப்படி அனுபவிக்க முடியும்? நீங்க அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, உறவு முறையில் ஒரு சில சுணக்கங்களை காமிக்க கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பணத்தை வச்சு எப்பவுமே பிரித்தாளக்கூடாது. ம். பணம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கும், நாளைக்கு அவங்ககிட்ட போகும், திரும்ப அவங்ககிட்ட போகும், இப்படி வரும். நீங்க இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அந்த மருமக இப்படி இந்த மருமக இப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரித்தாளக்கூடாது. அது இன்னும் நிறைய சிக்கல் இங்க தானே திரும்ப வருது. இப்போ இல்லை, சமீபத்தில் வருது. நான் சம்பளம் அதிகமாக வாங்குறேன், நீங்க சம்பளம் கம்மியாக வருது, இவங்க பிரச்சனை அங்கதான் அதிகமாக வருது. ம். அங்க அதிகமா வர்றது கூட ஓகே சாமி. அது ஒரு வகையான ஃபினான்ஷியல் பர்டனை ஷேர் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. உனக்கு எதுவுமே தெரியாது, நீ வாழ்றதுக்கே லாயக்கு இல்லைன்னு மட்டம் தட்டுவாங்கல்ல. நிறைய குடும்பத்தில் பாக்குறீங்க, வெளிப்படையாக பேசுவாங்க. 4 பேர் முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவாங்க. ஏன் அவர் எதுவும் நட்புகிட்டே சொல்லுவாங்க, அவர் எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டாருங்க, இப்படியே பண்ணிருப்பாரு. அப்ப அந்த வலி யார் அனுபவிக்க முடியும்? எவ்வளவு துன்பப்படும் அந்த மனசு. நிறைய நிகழ்ச்சிகள்ல பாத்துருக்கோம், ஒரு கணவன் மனைவிட்ட பேசுறப்பயோ மனைவி கணவன்கிட்ட பேசுறப்பயோ அந்த அவமானங்கள் ஷேர் பண்றதை பாத்துருக்கோம்ல. நிறைய இப்பெல்லாம் பொதுவில் உண்மையில பேசுறாங்க, மறைமுகமா பேசிடுறாங்க. அப்ப அவங்க ஒரு ஜோவியலா பேசினாலும் கூட இன்னைக்கு உண்மையில நான் ஓப்பனா சொல்றேன், உண்மையிலே இப்போ பெண்களால நிறைய ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு இடத்துல வந்து நம்ம ஆணாதிக்கம் சொல்ற காலம் போயிட்டு இன்னைக்கு பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு. வெளியே சொல்ல முடியாத வேதனையே நீ ஆண்கள் நிறைய பேர் அனுபவிக்கக்கூடிய சூழல் நம்ம கண்ணார பார்க்கறோம் நிறைய பேர். உண்மையில அது ஏன் இந்த கலிகாலத்தை இப்படி மாறிச்சுன்னு தெரியல. அது அவங்க அது பெரிய வந்து அது ஒரு உரிமையா நினைக்கிறாங்க. கணவரை அடக்கி ஆளுவது, அதை அவமானப்படுத்துறது என்ன ஒண்ணு நினைக்கிறாங்கன்னா அது ஒரு பெண் உரிமையா நினைக்கிறாங்க. அது இல்ல உரிமை. உரிமைன்றது விஷயம் வேற. இவங்க குடும்பத்துக்குள்ள தான் ஒரு நிலைநிறுத்தி நம்ம சொல்றதுதான் கேட்கணும்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அவங்க கணவரை அவமானப்படுத்துறது ஏத்துக்க முடியாது. உண்மையில நீங்க வந்து 2 பேருமே அவமானம்ன்றதே இது காமன் டாபிக். யாரும் அசிங்கப்படுத்த அவமானப்படுத்தக்கூடாது. அதுவும் கணவன் மறையத்துக்குள்ள இது மாதிரி பண்றதுன்றது அவங்களுடைய உறவு முறையில் சிக்கலை ஏற்படுறதுல சந்ததியை பாதிக்கும். எதுவாக இருந்தாலும் சந்ததியை பாதிக்கும். நீங்க செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது உங்க குடும்ப உறுப்பினரை கண்டிப்பா பாதிக்கும். கண்ணு முன்னாடி உங்க அப்பா அம்மாவுடைய விஷயங்களை நீங்க பார்க்க முடியாம போயிடும், கடமைகளை செய்ய முடியாம போயிடும், நீங்க வெளிநாட்டுக்கு போற ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்துடும், ஈமுக்கு நீங்க செய்யாம சூழ்நிலை ஏற்படுத்திடும். இதெல்லாமே நீங்க முடிக்க நிறைய பேர் கூடவே அந்த சமயத்துல எல்லாம் போயிடுவாங்க. ஏன் வாழ்க்கையில பார்த்துருப்பீங்களா? அவங்களால போயிட்டு ஏமாசாரம் பண்ண முடியாது. இந்த கர்மா எல்லாம் அந்த சமயத்துல வேலை செய்யும். இவங்களுக்கு முக்கியமான சமயத்துல ஒரு முக்கியமான பாதிக்க முடங்கிடும். ஏதோ ஒரு பெரிய நோயை கொடுத்துறீங்க, நீங்க தொடர்ந்து நீங்க வந்து கணவரை அவமானப்படுத்தினீங்க, கணவரோ மனைவி யாரோ அவமானப்படுத்தினீங்கன்னா இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய ரூலை கொடுக்கும். ஒரு நிரந்தரமான நோய்த்தன்மை கொடுத்துரும். அந்த பாதிப்பு வலி வேதனைப்பதான் நீங்க அதை புரிந்து கொள்ளுற தன்மையும் இருக்கும். ஆமா, அந்த புரிஞ்சுக்கிற தன்மையில உங்களால எதுவுமே எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாது. அப்படி கடைசி காலம் வந்து நினைத்து இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். நிச்சயமா சாமி. அது வாழ்க்கையை வாழவே முடியாது, இருக்கலாம், ஆனா வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை கொடுத்துரும். ஏன்னா 10 வருஷம் 5 வருஷம் தொடர்ச்சியாக அவமானப்படுத்தி காலம் வரைக்கும் பண்ணிட்டுன்னு வச்சுங்களா, மனசு ரணமா போயிடும். ஆனா அந்த ரணம் வலியும் வேதனையோடு தான் உங்க கடைசி கால விஷயங்கள் இருக்கும். நிம்மதியான விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த காலத்துல எல்லாருமே இறைவன்கிட்ட மத்த எதை கேட்டாங்களோ இல்லையா, நம்ம விதவிதமா நீ கேட்கிறோம். ஆனா அந்த காலத்துல கேட்டதெல்லாம் ஒரே விஷயம் தான், ஐயா நான் நல்லபடியா எந்த சிக்கல் இல்லாம கொண்டு போய் சேர்த்தணும். உடம்பு சுகத்தை கூட, அவ்வளவுதான். பணத்தை கூட கேட்டு நான் பார்த்தது இல்லை. உடம்பு சுகத்தை கூட அப்படின்னு கும்பிட்டு போயிருவாங்க. அவங்க பணத்தெல்லாம் இப்ப பெருசா கேட்க மாட்டாங்க, விவசாயம் பண்ணி இருப்பாங்க போவாங்க. ஆனா இறப்பு சமயத்துல மட்டும் இந்த விஷயத்தை கேட்பாங்க. அந்த வயசாயிடுச்சுன்னா எந்த தொந்தரவு பண்ணாம நானும் யாருக்கும் தொந்தரவா இல்லாம என்ன வந்து அமைதியா கொண்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சொன்னக்கூடிய அந்த அவமானப்படுத்தக்கூடிய விஷயத்துல அவங்களுக்குலாம் இறப்பு வந்து அவ்வளவு சாரமா இருக்காது. உண்மையிலே நிறைய ஒரு கடினமான சூழ்நிலையை அவங்க அனுபவிச்சுட்டு தான் அந்த எல்லையை தாண்டா விதி. நம்ம நிறைய பேர் பார்க்குறோம்.
தயவு செஞ்சு இது யாருமே இப்படி அவமானப்படுத்தாதீங்க. இன்னைக்கு காலங்கள் உங்க கையில இருந்தாலும் எதை ஒன்று செல்வாக்கு செஞ்சிடலாம். ஆனால் அவங்ககிட்டயே நாளைக்கு சார்ந்து வாழ்றப்பதான் தெரியும் உங்களுக்கு. சார்ந்து வந்து உங்களுக்கு செயல்படாம ஒரு சூழ்நிலை கொடுத்துறீங்க. ஒரு முடக்கவாதத்தை கொடுத்துரும், ஒரு சுகரை கொடுத்துரும், ஒரு பிபி கொடுத்துரும், ஏதோ ஒரு நிரந்தர நோயை கொடுத்துரும். கொடுத்து அது நீ அவங்கள தான் டிபெண்ட் பண்ண. யாரை நீ அவமானப்படுத்தா நாளைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலையை இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்புறம் கையேந்தி நிற்கும் போது உங்களுக்கு அந்த அசிங்கம் அப்ப பண்ணிட்டுமேனு வேதனைப்பட்டாலும் கூட, நீங்க திருந்தி வாழணும்னு அந்த சமயத்துல நினைச்சாலும் கூட உங்களால அந்த சமயத்துல வாழ முடியாது, வாழ விடாது. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு கடுமையான தாக்கத்தை கொடுத்துருப்பீங்க. அதான் சொல்றேன், ஏன் சேவிங்ஸ் ஒரு பேங்க் அது ஆக்சுவலா எப்பவுமே நீங்க செய்யக்கூடிய எல்லா செயலுடைய விஷயங்களும் ஒரு இடத்துல இருந்துட்டே இருக்கும். இப்ப நம்ம ஜாதக ரீதியா பரிகாரம் சொல்லும்போது சொல்லுவோம், மனப்பூர்வமா உளப்பூர்வமா பரிகாரம் செய்யுங்க. இதை செஞ்சுட்டா உடனே நடந்துன்னு சொல்லிட்டு இறைவன் போய் கேட்காதீங்க. பிரபஞ்சம் கிட்ட செய்யணுன்றதான் விதி. போய் செய்யுங்க, உளமாற போய் செய்யுங்க, மனசார செய்யுங்க, அது வேலை செய்யும். ஆனா நிறைய பேர் நினைப்பாங்கன்னா, நான் இதை செஞ்சுட்டே நடக்குமானா நடக்காது. அந்த எதிர்பார்ப்பு இங்க மேக்சிமம் இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாம செய்யக்கூடிய செயல் தான் உங்களுக்கு நடக்கும். நம்ம எண்ணங்களை அங்க விதைக்கணும். ஐயா இறைவா எனக்கு இந்த விஷயத்தை நல்லபடியா முடிச்சு விடுன்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்தை கேட்கிறோம். அதே மாதிரிதான் நீங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சரணாகதி அறிந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தானா கொடுத்துரும். இந்த தத்துவமே சரணாகதி தான். எல்லாத்தையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலை எது? சரணாகதி தான். அதுக்கு மிஞ்சின விஷயம் எதுவுமே இல்லை. அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசையோ பாசமோ மற்ற வேண்ட விருப்ப எதுவும் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் அந்த காலத்து முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஒழுக்கம் கட்டுப்பாடு, இது எல்லாமே சின்ன வயசுல கத்து தான் இது போன்ற நிகழ்வுகள் ரொம்ப ரேரா இருந்தது. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் இந்த ஈகோன்ற ஒரு விஷயம் எல்லா விஷயத்துக்கும் வந்துருச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துருச்சு. சின்ன பிள்ளைக்கே இருக்கு சார். அதுதான் பிரச்சனை. இப்ப பெரியவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லையா, இப்ப சாதாரண குழந்தைகளும் வந்துடுச்சுயா. குழந்தைகளுக்கு வந்துச்சு. இது பெற்றோர்களும் பெருசா கவனிக்கல. அப்ப நம்ம சொல்லி வளர்ப்பாங்க, யார் மனசு நோவடிக்கிற மாதிரி நடக்காதான்னு சொல்லி வளர்ப்பாங்க. விழுந்துடாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மறைமுகமா ஒரு சில அர்த்தமா இருந்தாலும் கூட வேணாப்பா விழாத பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. அதனால கொடுமையான விஷயம் அனுபவிக்கிறீங்க. இன்னொன்னு இன்டெரக்டா பல விஷயம் நடக்குது. பெற்றோர்களுக்கு தெரியாமையே குழந்தைகள் பல விஷயம் பண்ற நிலைமை எல்லாம் வந்துருச்சு. கால கொடுமை அது. நீங்க பார்த்து செய்ய வேண்டிய பல விஷயங்களை உங்களுக்கு குழந்தைகளை கத்துக்கிட்ட நிலைமையாவும் மாறிடுச்சு. நிறைய வீட்டுல பாக்குறோம். இது ரொம்ப அபாயகரமான போக்கு. இந்த கலிகாலத்துல பொறுமையாக இருந்தா நீங்க உண்மையா அருமையா வாழலாம். நிச்சயமா சாமி, நான் அவமானப்பட்டுட்டேன். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்? ஐயா எப்பவுமே மன்னிப்பு விட பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு எக்ஸ்ட்ரீம் விஷயம் என்ன தெரியுமா? உண்மையிலே நம்ம இப்ப நம்மளே சொல்றோம், ஒரு பேச்சு சொல்ற அவமானம் தொடர்ந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செய்தி நம்ம இறைவன் பொறுப்பை படிச்சிடணும். சிவார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், இறைவா நீ பார்த்துக்கோ, போயிட்டு அப்ப நல்லா இருக்கு. இந்த பிரபஞ்ச ரூல் தெரிஞ்சவங்க எப்பவுமே நான் ஒன்று சைலண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா இப்படி போட்டீங்கன்னா திரும்ப இப்படி தானே வரும். எங்க போயிடு போகுது? யாருப்பான்ல எதுவுமே பண்ண தேவையில்லையா? நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிப்பு விட உயர்ந்த ஒரு தத்துவம், உயர்ந்த நிலை எதுவுமே கிடையாது. அந்த பிரபஞ்சம் உங்களை வாழ்த்தி காப்பாத்தோம்னா காப்பாற்றும். ஆனா உண்மையான மன்னிப்பா இருக்கணும். சரிப்பா போ, கடந்து போ, நல்லா இருக்கு, இவ்வளவுதான் உன்னால எவ்வளவுதான் முடியும் அப்படின்னு கடந்து போயிடணும். இந்த கடந்து போற ஒரு செயல் ஒருத்தன் பண்ணிட்டான்னா உண்மையிலே எந்த பாதிப்பும் அவங்களுக்கு நெருங்காதியா. இறைவன் ஆன்மா உங்களை வாழ்த்தும். அவன் திட்டத்துக்கான ஒரு வாய்ப்பையும் நீ கொடுக்கலாம். அது நம்ம வேலை வச்சுக்கலாம். அவன் அப்படித்தான் வச்சுக்கணும், விட்டு போயிடணும். நம்ம என்ன பண்ணணும், நல்லா இருப்பா, போயிட்டு. மன்னிப்பு மிகப்பெரிய ஒரு வரம் நம்மளுக்கு இறைவன். தயவு செஞ்சு அதை ரிவெஞ்ச் எடுத்து நான் அதை பண்றேன் இது பண்றேன் அந்த நம்பிக்கை போகாதீங்க. ஆட்டினீங்களா உங்களுக்கு திரும்ப கர்மாவா சேர்ந்துறீங்க. இந்த கர்ம பதிவுகளை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு பேர் உட்காந்து பேசுறோம். இப்ப நம்ம உட்பட நம்மளை போற பேச நபர் எல்லாமே கர்ம பதிவு குறைக்கணும். புது கர்மாவை சேர்த்துக்காதீங்க. பழைய கர்மாவுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக தான் இன்றளவும் எல்லாமே நம்ம பரிகாரம் சொல்றோமே தவிர்த்து நீங்க புது கர்மாவை சேர்த்துக்காதீங்க. கண் முன்னாடி உங்களுக்கு அவன் தப்பு பண்றான்னு தெரியுது, ஓகே, பிரச்சனை பண்றான்னு தெரியுது, மன்னிச்சு விட்டு நீங்க வேலையை போய் பாருங்க. எல்லாரும் திட்டத்துக்கு நம்ம கடவுள் கிடையாது. முதல் விஷயம் அந்த ஒரு பொறுப்பு வேலையும் இல்லையே, வேலையும் இல்லை. அதுக்குன்னு ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை அவங்க பார்த்துக்காங்க. ஒரு சில நிலை போகும்போது நீங்க பேசலாம். எல்லா சமயத்திலும் வேலையை வைத்துக்கூடிய வேலை நமக்கு கிடையாது. மன்னியுங்கள், சரணாகதி, ரெண்டு விஷயம் செய்யுங்க. மறந்து விடுங்கள், மன்னியுங்கள், அதுதான் பரிகாரம். நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டு இறைவா நீ பாத்துக்க, இறைவா எனக்கு ஒரு இறைவா பார்த்து செய்ய, இறைவா இந்த ரூலை மட்டும் நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கடுமையா தான் இருக்கும். இந்த சமுதாயத்துல இது போன்ற நிலையில வாழ்றது சில கடினமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் கூட நீங்க புது கர்மாவை இது மூலமா சேர்த்துக்காம இருக்கலாம். பழைய கர்மாவுடைய தன்மையை குறைத்துக்கான வாய்ப்பாகவும் இந்த மன்னிப்பு என்பது அமையும். நிச்சயமா சாமி. சாமி தொடர்ச்சியா ஒரு சின்ன ஆசை தான், அதை கேட்கலாமான்னு தெரியல தான் கேட்டுடுறேன். சாமி அவமானப்பட்டேன், திருப்பி நீங்க அவமானம் ஆகும், அவங்க கஷ்டப்படுவாங்க, கர்மா திருப்பி கொடுத்துருன்னு சொல்றீங்க. எத்தனை நாள் நடக்கும், இல்லை எந்த டயத்தில் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. இப்போ நீங்க இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு சில அவமானத்தை நீங்க படுத்தி மற்றவங்க ஏற்படுத்திட்டீங்க, இல்லைன்னு சொல்லல. நீங்க செஞ்ச நல்ல கர்மாவும் இருக்கும். அந்த நல்ல கர்மா அப்படியே வேலை செய்ய செய்ய செய்ய
நம்ம பார்க்கும்போது சொல்லுவோம், என்னடா இப்ப இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டான், இவ்வளவு பண்ணிட்டான், சைலண்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெயிட்டிங்ல இருக்கும். எல்லாரோட வாயில இந்த வார்த்தை வரீங்க, ம். எல்லாம் அயோக்கியத்தை பண்றான், எல்லாம் பண்றான். ஆனா நம்ம உண்மையிலே உண்மையா நடக்கிறோம், உங்களுக்கு நடக்கல, அவனுக்கு நடக்குதுன்னு சொல்லும்போது காலம் பார்த்துனே இருக்கும். அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், மற்ற எல்லாம் அங்கே பேலன்ஸ் இருக்கும். அது வேலை செஞ்சுனே வரும். வேலை செஞ்சாவும் கரையும். கரைஞ்சி போகிறதுல ஒரு நெல்லா போகும்போது, அப்போ நீங்கள் இந்த ஏற்கனவே பண்ணீங்க இல்லையா இந்த கர்மா, அப்போதான் வந்து வேலை செய்யும்போது காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் இவ்வளோ நாள் காப்பாற்றுக்கு ஆள் இருந்தாங்கல்ல, நீங்கள் செஞ்சது, உங்கள் அப்பா அம்மா செஞ்சது, உங்கள் தாத்தா பாட்டி செஞ்சது எல்லாமே கொஞ்சம் காலத்தை காப்பாற்றும். நம்ம திரும்ப சொல்கிறேன், சேவிங்ஸ் மாதிரி சேர்த்து வச்சுனே வரணும் நல்ல விஷயம் கர்மாவை. அப்போ கடைசி வரைக்கும் மேலே நேரத்தில் நல்லபடியாக மாந்துடுவீங்க. நீங்கள் இந்த போல மற்றவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பதவி உரியால் ஒரு விஷயம் பண்ணுறது, வேற சில விஷயங்களை எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும்போது பல விஷயங்கள் தவறான விஷயத்தை பண்றது எல்லாமே உங்க நல்ல கர்மா வரைக்கும் நல்லபடியா கொண்டு போகும். அந்த கர்மாவினை தீர தீர இந்த விஷயம் நீங்க பண்ண கர்மா இந்த பிரபஞ்சத்துவத்துல இருந்து நின்று இருக்கும், காத்து கொண்டு இருக்கும் எப்பன்னு. அவங்க வெளியே போகணுன்னே உள்ள வரும்போது உங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாம நிர்கதியா போயிடுவீங்க. இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு மிகப்பெரிய வியாதி உங்களுக்கு கொடுத்துருவாரு, படுக்க வச்சிருவாரு. இல்ல கடைசி காலத்துல அந்திம காலத்துல உங்களுக்கு யாருமே ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தும் ஆதரவு இல்லாத சூழ்நிலை உருவாக்கிடுவாரு. அந்த நிலைக்கு போகும்போது ஒரு துன்பமான விஷயத்தோடு போய் சேரக்கூடிய நிலையை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதனால மறப்போம், மன்னிப்போம், சரணாகதி அடைவோம் அப்படின்றா வாழ்க்கை கொஞ்சம் சுபிச்சமா. இது அவமானப்படுத்தவர்களுக்கு தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. தவறே நடந்தவரை பரவாயில்லையா, அது இறைவனுடைய செயல், ஓகே, அதை அவன் பார்த்துக்கிறான், நம்ம பொறுப்பு அது இல்லை, நல்லா இருக்கட்டும்பா அப்படின்னு நீங்க மன்னித்து நீங்க கடந்து போவது மட்டுமே புதிய கர்மாக்களை சேர்த்துக்கொள்ளாத விஷயமாக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், புது கர்மாவை சேர்த்துக்காதீங்க. நம்ம ஏற்கனவே கர்மா செஞ்சனால்தான் மனித பிறகு வந்து பிறந்திருக்கோம். இது ஏற்கனவே கடந்த கால பதிவுகளை நம்ம மேக்சிமம் குறைக்கிறதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் பாடுபட்டு வரும். புதுசா ஒரு என்ட்ரி போட்டு நீங்களே ஒரு புத்தகத்தை போட்டு என்ட்ரி போட்டு ஆரம்பிச்சாதீங்க. மறப்போம், மன்னிப்போம், சரணாகதி அடைவோம், இனிமே யாரையும் அவமானப்படுத்த மாட்டோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு சங்கல்பத்தையை போட்டுட்டு உங்க பாட்டுக்கு வேலை செஞ்சீங்கன்னா, அதான் சொன்னா செய்யும் தொழிலே தெய்வம் சொன்னான். அந்த செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிட்டு நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அது மேல எண்ணத்தை வச்சுட்டு அதை இறைவனா நினைச்சு வணங்கிட்டு போனீங்கன்னா யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாம நீங்களும் கடந்து போயிடலாம், அவனும் கடந்து போயிடலாம். நிச்சயமா சாமி, நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க.